ஒகேனக்கல் பிளான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி பருவதமலை பிளானை போட்டோம், சக்ஸஸாக முடித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8 மெம்பர்ஸாக சேர்ந்து நாங்கள் ஒகேனக்கல் பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம், சர்ப்ரைசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார் வேணும் கரெக்டாக சாப்பிட்டு முடித்தோம். நெக்ஸ்ட்டு கோல்டன் டெம்பிள் போகலான்னு ஒரு பிளான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்ட்ஸ் போட்டதுனால எல்லாரையும் ட்ராக்ஸ் மாற்ற சொல்லிட்டாங்க. கம்பல்சரி வந்து பேண்ட் போட்டே ஆகணுமா கோயிலுக்கு, போட்டுக்கோ. அதனால ஓகே, எல்லாம் மாறுறாங்க பாருங்க, சூப்பராக மாறுறானுங்க எல்லாருமே. ஓகே கைஸ், ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம் ஒகேனக்கல். பாருங்கள் வியூவை பாருங்கள். நாங்கள் இப்போ நாளைக்கு போகிறோம். நாளைக்கு தான் நாங்கள் இப்போ விக்ரம் வந்து செம்ம பசியில் இருக்கிறார். விக்ரம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த விக்னேஷ்ன்றவன் ஆம்பூரில் நின்று 2 பார்சல் வாங்கினான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து விக்ரமுக்கு ஒரு பார்சல் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான். இப்போ விக்ரம் என்னன்னா ஃபுல் கடுப்பில் இருக்கிறான் எல்லாரு மேலேயும். ஏன்னா அவன் பசி தாங்க மாட்டான். தூங்கிட்டாங்க. அதுக்கு போயிட்டு ஒரு குத்தமாக பிரியாணி தரமாக ஏமாத்திட்டானுங்க. காரில் வந்தவனுங்க ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். கைஸ், இப்போ நான் என்ன உங்களுக்கு அப்டேட் சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து 4:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா 3 hours ஆகுமா. மேக்ஸிமம் ஒரு 7-7:30 கிட்ட ஆகிடும் போல். அதனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு ரூம் எடுத்துகிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வரலான்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்லான்னு இருக்கிறோம். நானும் விக்ரம் மட்டும் தான் இன்னும் ஒரு சொட்டு கூட சாப்பிடல. நானும் சாப்பிடவே இல்லை. ஒரு டிஃபன் சாப்பிட்டோம், ஒரு 3 பூரி. அதுதான் இப்போ வயிற்றில் இருக்குது. வேறு ஸ்நாக்ஸ் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. ஓகே கைஸ், உங்களுக்காக நான் திரும்பி வருவேன் கைஸ். இப்போ வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது கைஸ். ரூம் எல்லாம் அதிகமாக சொன்னாங்க ரேட்டு. பேசி வாங்கியாச்சு ரூமு. எல்லோரும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ரூம் நல்லா இருக்கு. இடுப்பை பாருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கிறோம். செம்ம டயர்டு கைஸ் கார் ஓட்டுனது. ஆக்சுவலாக பரிசல் நான் உங்களுக்கு சொன்ன முன்னாடி இதில் கிஃப்டில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க. சரி, அதான் பார்த்துட்டு ஒரு மார்னிங் பேசலான்னு. ஓகே கைஸ், உங்களை மார்னிங் சந்திக்கிறேன். இல்லை நைட் எதனா எக்ஸ்போர்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து தொங்கும் பாலத்துக்கு தேடி போயிட்டு வரோம் நாங்கள். இருறா வீடியோடா. இப்போ வந்து வழி தேடிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் பிரிட்ஜுக்காக. தொங்கும் பாலம் போயிட்டு வந்தோம். டயர்டாக டீ குடிக்கலான்னு உட்காந்துக்கிறோம். செம்ம டயர்டாக நாங்கள் வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு கோயிலுக்காக சாப்பிட்டுட்டு ஃபுல் ரெஸ்ட்டு தான். ஓகே கைஸ், தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. செம்ம டயர்டு எல்லாருமே. ஓகே பாருங்கள், நைஸ் தோசை சாப்பிடுவாங்க. முருகலாக கொடுத்துருவாங்க. கல் வண்டி கடை தான் நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக பட்ஜெட் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்புகிறோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக நாங்கள் இப்போ தூங்கிட்டு காலையில் பரிசல் அந்த வீடியோ தான் உங்களுக்கு இது. அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸே கைஸ். வெயிட் பண்ணுங்க, கவலையே படாது. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுறதுக்கு வர்த்து. தேங்க்யூ டிடிஎஃப். இப்போ நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு ஒரு வாக் எதுக்குன்னா ஒரு டைஜஷனுக்காக தான். டைஜஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மச்சான் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்காக பேசிட்டு இருக்கா போல. அது போய் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா காலையில புஷ்பா பார்ட்டி, காலையில வேற ஒரு 5:30க்குலாம் எழுந்துக்கணும். ஏன்னா 6:30க்கு நாங்கள் ஒரு போட் சஃபாரி மாதிரி ஒன்று போகலான்னு இருக்கோம். சரி, அதனால யோசிச்சுட்டு இருக்கோம். பார்ப்போம். முடியும் எங்களால் முடியும். 12 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே வரும்போதுலாம் 6 மணிக்கெலாம் எல்லா கடையும் மூடிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. ஒரு ஃபுல்லா ஜெகஜோதியா இருக்கு. பாருங்க, மாடு துரத்துது. விக்ரம் முட்டை வந்தது. மாடு விக்ரம் என்ன ஆச்சு? இந்த பாகுபலியில எப்படி ராணா அடிப்பான் அந்த மாதிரி ஒரு ஃபயர்ல இருந்தான். ஓகே கைஸ், இப்போ புஷ்பா பாட்டி முடிச்சிட்டு உங்களை சந்திக்கிறோம். இல்லனா புஷ்பா பாட்டியே உங்களை இதோட உங்களை ரூம்ல போய் சந்திக்கிறோம். மக்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், இப்போ தூங்க போகிறோம் எல்லாருமே. அது மாதிரி நம்ம ரூமோட ஃபுல் வியூ பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இதோட வந்து நம்ம 5 o'clock நீங்க முடிஞ்சா எங்களை எழுப்புங்க. உங்களால முடியும். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. பை.
குட் மார்னிங் பீப்புள். மார்னிங் எவ்வளோ ஒரு 5 o'clock எழுந்தாச்சு நாங்கள் எல்லாருமே. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. விக்ரம் மட்டும் தான் லேட், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷே பண்ணுறான். சரி ஓகே கைஸ், இப்போ எங்களோட பிளான் என்னன்னா 7க்குள்ளே அந்த பரிசல் கிட்ட போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். 7க்கு ஆரம்பிச்சோன்னா ஒரு சாலிடாக ஒரு 3 hours நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். மொத்தமாக டோட்டலாக ஒரு 16 ஸ்பாட்ஸ் சொன்னாங்க பார்க்க. ஆந்திரா கர்நாடகா பார்டர், வியூ பாயிண்ட், மெயின் ஃபால்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கவர் அப் பண்ண போகிறோம். டோட்டலாக ஒரு 3 hours to 4 hours ஆகிடும். அது இல்லாமல் ஆயில் மசாஜ் நிறைய இருக்குது கைஸ். உங்களுக்கான சர்ப்ரைசஸ் நிறைய இருக்குது. இப்போ எல்லாருமே கிளம்பிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு குக் பண்ண சொல்ல போகிறோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் ஃபுட்டு தான் அப்படியே ஃபீஸ்ட் பண்ண போகிறோம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு சைன் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் கைஸ். ஓகே கைஸ், ஓகே கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கான மார்னிங் வியூ கைஸ். இது நம்ம ரூமுக்கு பக்கத்திலே ஒரு டீ ஷாப்பு, டீ போட்டுனுக்குறாங்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டீயை குடிச்சிட்டு அப்படியே இப்போ பரிசலுக்கு போக போகிறோம். நம்ம வேறு லெவலில் இருக்கும் கைஸ். வியூவு செம்மவாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாருமே டீ குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக பரிசல் அங்கே போய்ட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் மார்னிங் ஒரு டீ குடிச்சு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகலான்னு வந்திருக்கோம். டீலாம் எல்லாம் ரெடி ஆகுது. இதோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான வியூ பாருங்கள். மார்னிங் வியூ செம்மையாக இருக்கும் கைஸ், செம்ம வியூ. ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நினைப்பீங்க நேற்றுலேருந்து ஒரு சாரி கைஸ், அது என்னன்னா ஜஸ்ட் நான் டாகுன்னு நினச்சேன். டாக் இல்லை, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, அவாய்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக என்னன்னா நேற்றுலேருந்து ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரோம். நீங்கள் எங்களை கேவலமாக நினைக்கலாம். ஆனால் என்ன ரீசன்னா இப்போ அப்படியே போயிட்டு ஒரு ஆயில் பாத் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம லக்கேஜ் அவ்வளோ எடுக்கல நம்ம இப்போது. அதனால் ஒரே பேக் தானே எடுத்துன்னு வந்திருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கிறோம். இப்போ ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பரிசல்லாம் நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அந்த பரிசலுக்கு போகும்போது உங்களை கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். டீ குடிச்சிட்டு ஒரு மார்னிங்கே ஒரு மார்வலஸ் வியூங்க. இந்த வியூவை மட்டும் பாருங்கள், செம்ம வியூ. இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது கைஸ். நம்ம சேனலில் மட்டும் தான் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வருது இது. ஓகே கைஸ், இந்த வியூவை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா பரிசலுக்கும் ஆயில் மசாஜுக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அமௌண்ட் பேசிகிட்டு இருக்கிறோம். அதை பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வியூ கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஏர்லி மார்னிங் 6 o'clock ஒரு வியூவோட ஒரு எவ்வளோ பிளிஸ் பாருங்க. நீங்கள் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். ஹைலி ரெக்கமெண்டட் பிளேஸ். ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் தாங்க. இன்னும் நம்மளுக்கு எவ்வளவோ இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 20 to 30 ஸ்பாட்ஸ் இருக்குங்க. எல்லாமே நாங்கள் காட்டுறோம். ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்காக நான் சொன்னேன் பார்த்தீங்களா பரிசல், அதுக்கு தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் பரிசலில் இருப்போம் நாங்கள். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு கைஸ். எல்லாருமே ஃபுல் பேக்கிங்கோட எல்லாமே ரெடி ஆகிட்டோம். இன்னும் ஒரு 10 to 5 minutes தான் போயிடும். வெயிட் பண்ணுங்கள். பரிசலுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, நாங்கள் எப்படியே இப்போ லஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த லஞ்சு சாப்பிட்றதுக்காக நாங்கள் இப்போ மீன் வாங்கலான்னு இருக்கோம். பாருங்கள், பசங்க எல்லாம் மீனை பார்த்துட்டு ஃபுல்லாக மீன் எடுத்துகிட்டு வரோம். மீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ஃபுல்லாக பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே ஃபிஷ் மீல்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம பரிசல் எல்லாமே பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். சண்டே மார்னிங்கு ஒக்கேனக்கல்ல எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்க போகுது கைஸ். பரிசலுக்கு வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் கைஸ். பரிசல் போட் எடுத்துன்னு வரான்னு போனார் 5 minutesல, இன்னும் வரவே இல்லை. ரொம்ப வெயிட் பண்ண வரோம். வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து போகிற ஸ்பாட் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம் கைஸ். ஃபைனலாக பரிசலில் ஏறியாச்சு கைஸ்.
நம்மளோட இன்னொரு போட்டு ஃப்ரண்ட்ல போது பாருங்க கைஸ். ஹாய் சொல்லுங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஸ்டார்டட். பாருங்க நம்ம அண்ணா தான் டிரைவரு. வெயிட் காட்ட போறாரு அண்ணா. அவர் நம்பர் சொல்ல இங்க பாருங்க கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இவர் தான். இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கம்மி ரேட்டில் பார்த்துக்கலாம் பரிசல். அண்ணா நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்கிறாரு. வெயிட்டு வரலாம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நம்ம ஒரு போட்டு, பசங்க ஒரு போட்டு கைஸ். ஓகே கைஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த வியூ பாயிண்டில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் நிறைய வெயிட்டிங்கில் இருக்குது. வந்து இருக்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நாங்கள் பார்த்த ஒரு புது விஷயம் என்னன்னா, ஒரு நீர் நாய். அது வந்து முதல்ல நினச்சிட்டேன் கைஸ், ஆனால் அது முதல்ல இல்லையா, நீர் நாயா. அதை பாருங்க, தெரிஞ்சு பாருங்க, செம்மையாக இருக்குது கைஸ். அதுக்கு இப்படியா கைஸ்? இப்போதைக்கு நாங்கள் ஒரு நீர் நாய் பார்த்துருக்கோம். போக போக என்னென்ன அனிமல்ஸ் இருக்கோ உங்கள் எல்லாத்தையும் காட்டுறோம் கைஸ். தேங்க்யூ கைஸ். ஒரு பாதி தூரம் வந்திருக்கோம் கைஸ். இப்போ உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் நான் காட்ட போகிறேன்னா, நம்ம ஈவினிங் வந்த தொங்கும் பாலம் கைஸ். பாருங்க கைஸ், நேற்றுக்கு சாயந்தரம் நம்ம இது மேலே இருக்கோம், இன்னைக்கு காலையில் நம்ம கீழே இருக்கோம். செம்ம வியூ கைஸ். சூப்பர். நீங்களே கிளாப் பண்ணுங்க மக்கள். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் பாருங்க கைஸ், உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, நேச்சுரலாக வர ஒரு ஃபால்ஸ். பாருங்க கைஸ், எவ்வளோ நேச்சுரல், எவ்வளோ நம்ம கிட்ட போகிறோன்னு பாருங்க கைஸ். நம்ம அண்ணா நம்மளை கிட்ட கூட்டின்னு போகிறாங்க கைஸ். செம்ம வியூ கைஸ். இதானா மிஸ் பண்ணுறாதீங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. பின்னாடி வராங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்காக நான் வந்து ஃபால்ஸ் கிட்டே நான் கூட்டின்னு போக சொல்கிறேன் அண்ணாவை. பாருங்கள், செம்மையாக இருக்கு கைஸ். ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் கைஸ். பின்னாடி பாருங்க கைஸ், நேச்சுரல் வாட்டர் எவ்வளோ ஃபோர்ஸாக விழுது பாருங்க கைஸ் நம்ம மேலே. செம்ம வியூ கைஸ். எவ்வளோ ஃபோர்ஸாக விழுது பாருங்க சார், மேலே இருந்து வருது சார். நேச்சுரல் வாட்டர் கைஸ், செம்மையாக இருக்கு கைஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸு பாருங்க, பரிசல் பக்கத்து போட்லேயே இருக்கிறாங்க. செம்ம வியூ கைஸ். இது நான் ரொட்டேஷன் ஸ்பீடாக போடுங்கண்ணா. நம்ம பரிசல் அண்ணா நம்மளுக்காக ஒரு ஸ்பீடாக போடுறாரு கைஸ். 360 டிகிரி கைஸ். இது 360 டிகிரியில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் பாருங்க கைஸ். மிஸ்டர் 360 கைஸ், நம்ம வேற லெவல். பாருங்க, இந்த ஃபால்ஸ் அப்படியே சுற்றுது பாருங்க கைஸ். நம்ம கூடயே சுற்றுது கைஸ். இது செம்மையாக இருக்குது கைஸ். கைஸ் சுற்றுன்னு ஒரு மாதிரி தலையே ஒரு மாதிரி சுற்றிச்சு கைஸ். ஒரு 1 மினிட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல கைஸ். அவ்வளோ செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. செம்ம கேரு, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இருந்தாலும் நம்ம அண்ணா நம்மளை பக்காவாக பண்ணிட்டாரு கைஸ். பின்னாடி பாருங்க நம்ம மக்கள். கைஸ், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ரொட்டேஷனை? நல்லா இருந்தது. எதனா மயக்கம் வர மாதிரி என்ன ஃபீலிங் ஆயா உங்களுக்கு? ஏன்னா மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆச்சா? சூப்பர் கைஸ், தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம வந்து சென்டர் ஆஃப் த இதுக்கு வந்துருக்கோம் கைஸ், ரிவருக்கு. இந்த வியூவை பாருங்க, சென்டர் வியூ கைஸ். இது கைஸ், விக்ரம் இந்த சென்டரை பற்றி ஒரு எலாபரேட் பண்ணுங்க விக்ரம். It was an amazing experience here. Still it's going good. Like we'll be enjoying, we'll be telling the results. The review later, okay? Okay guys. Till now we have having fun. Okay, bye. See you. Guys, all thumbs up போடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே நம்ம அண்ணாவை பாருங்க. இப்போதைக்கு சென்டருக்கு வந்திருக்கோம். இந்த வியூவே வேற லெவலில் இருக்குது கைஸ். Naren bro, there are chicks back. Show them. நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது என்னன்னா ஒரு சின்ன ஐலாண்ட், மினி ஐலாண்ட் கைஸ். பாருங்கள், இங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க, குக்கிங்லாம் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஒரு மினி ஐலாண்ட் இது. இது வந்து நம்ம ரிவருக்கு நடுவுலேயே இருக்குது. இங்கேயும் மக்கள்லாம் வாழ்ந்துதான் கைஸ் இருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது கைஸ் வியூ. அப்படியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பரிசலை பாருங்கள். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு.
சத்தியமா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் गाइस. உங்களுக்கு மீன் வேணும்னா அங்க பிட் ஸ்டாப் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஐலாண்டில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்கு கைஸ். தேங்க்யூ கைஸ். புது ஸ்பாட் என்னன்னா, ஒரு மலை வந்து பாறை ஒரு வே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பாறையை உடச்சி இதுலேருந்து ஒரு வழி மாதிரி போகுது பாருங்கள். ஒரு காலத்துல கிரானைட் சூப்பராக இருக்குதுங்க கைஸ். நம்மளோட முன்னாடி பரிசல் பாருங்கள், அப்படியே பார்த்துலே போகிறாங்க அவங்க. இதெல்லாம் செம்ம வியூ கைஸ். இது பாறைங்களுக்கு நடுவில் தண்ணி போகுது, அதில் நம்ம பரிசலில் போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். அதில் நாங்கள் ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லவா இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிலவா பக்க பந்து நிறுத்துக்குதா அண்ணா ஒன்று எடுக்கிறாரு பாருங்க. அந்த நூல் வந்து செம்ம டீப்பாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஏமாற்றம் தான், எதுவுமே இல்லை பாருங்க. ஒன்றுமே மாட்டல, ஒரு ஏமாற்றம் தான் நம்மளுக்கு, எதுவுமே கிடைக்கல. ஓகே ஓகே இந்த ஓகே கைஸ், இது நான் ஏமாந்தது ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. இது வந்து அது பாரு, அவர் பிடிச்சிக்கிறாருல, அவர் அந்த ஆளை வச்சுக்கிறான்ல தம்பி. ஆமாம், அவனது நான்லாம் கட்டி வச்சுட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஓகே. என்ன பண்ணுவார் வீட்டுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு? இல்லை மார்க்கெட்டுக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு ஒரு மீன் விற்கிறீங்க ஃபஸ்ட்டு இங்கே? புது ஸ்பாட் இது. இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு மலையை வந்து பாதியாக பொழந்து அதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க, இந்த வியூவை மட்டும் பாருங்களேன். ஒரு வியூவில் இருந்து அப்படியே ரெண்டு பாறைக்கு நடுவில் போகுது பாருங்க. செம்ம வியூ கைஸ். இது அப்படியே ஃபால்ஸ், நல்லா வாட்டரும் நல்லா ஸ்பீடாக தான் வருது. சூப்பராக இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. அந்த ஃபால்ஸ் வர ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பாருங்கள், மேலே இருந்து எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள் தண்ணி. சூப்பராக இருக்கு. வர்றது என்ன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் நயகரா ஃபால்ஸ். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு பாறையிலேருந்து தண்ணி அப்படியே வருது. செம்மையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சாங்க, மேலே போகிறாங்க. நல்ல ஸ்பாட்டு. இப்போ எல்லோரும் இந்த போட்லேருந்து ஏறி அங்கே போய் மேலே போய் நிற்பாங்க. நின்றுட்டு அங்கேருந்து ஃபால்ஸோட வியூவை பாருங்கள். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ மேலே போயிட்டு நின்றுட்டு உங்களுக்கு வியூவை காட்டுறேன் இருங்க. இப்போ நம்ம என்ன ஒரு ஸ்பாட்டை முடிச்சுட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டடான ஆயில் மசாஜுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆயில் மசாஜ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பாருங்கள், அதான் அந்த ஆயில் மசாஜ் ஸ்பாட் தான். எவ்வளோ பேர் மசாஜ் பண்ணுறாங்க பார்த்துட்டே இருங்க. செம்மையாக இருக்குது. நம்ம டீம் பாருங்கள், அங்கே மசாஜ் பண்ணுற அண்ணா முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. நம்ம அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறோம். மசாஜ் பண்ணிட்டு மசாஜ் பண்ணும் போது உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம மசாஜ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ். நம்ம டீம்லே மனதைரியம் உள்ள 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. The first is the Vikram and the second is the Prem. Going to start the oil massage. Wait guys. அது ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக போய்கிட்டே இருக்குது. இப்போ பிரேம்க்கு ஆயில் மசாஜ் ரெடி பண்ணிட்டாங்க. அவன் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரேம்க்கு. நெக்ஸ்ட்டு விக்ரமுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறான் விக்ரம் ஆயில் மசாஜுக்கு. ரொம்ப நன்றி. மெம்பர் லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்காரு பாருங்கள். பண்ணுறதெல்லாம் பாருங்கள். விக்ரமோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். தேங்க்யூ கைஸ். ஆயில் மசாஜ் முடிஞ்சாச்சு. போயிட்டு ஃபுல்லாக குளித்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் செம்ம ஃபோர்ஸில் வந்தது தண்ணி எல்லாமே. மசாஜ் செம்மையாக இருந்தது. செம்ம டயர்டாக இருக்குது. எல்லாம் குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ வந்து லஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே மீன் வறுவல் இருக்கு,
ஒயிட் ரைஸு எல்லாம் போட்டு இப்போ செம்ம ஃபீஸ்ட் இருக்க போகுது கைஸ் நம்மளுக்கு. உங்களை போயிட்டு சாப்பிட்றதுல கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஃபைனலாக லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை, ரசம். ஃபிஷ் ஃப்ரையே காட்டுங்க. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே கைஸ், எல்லாரும் ஹாய் சொல்லுங்கடா. இந்த ட்ரிப்பு முடிஞ்சது உங்களால் தான், உங்கள் மக்களால் தான். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செம்ம டயர்டில் இருக்கிறோம். எல்லாராலையும் முடியலைங்க. பாருங்கள் எவ்வளோ டயர்டில் படுக்கிறாங்க பாருங்கள். இருந்தாலும் இந்த டயர்டில் படுத்தோம் தூங்கிடுவோம். அதனால் நாங்கள் அப்படியே சூடாக கிளம்பலான்னு பார்க்குறோம். ஸோ எல்லாருமே கிளம்புறோம். கைஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஒகேனக்கல் ட்ரிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மீட் சாப்பிட்டோம். எல்லாமே செம்மையாக இருந்தது கைஸ். ஃப்ரை எல்லாமே செம்மையாக இருந்தது. ஓவரால் நல்ல எல்லா இடத்துலையும் இருக்கதா செய்யும். யாரெல்லாம் நம்மளை ஏமாத்தினாங்களோ அவங்க லாஸ் ஆகும் கைஸ். நம்ம உண்மையாக இருக்கிறோம், எல்லாருமே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் கைஸ். தேங்க்யூ கைஸ். ஒகேனக்கல் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். 3rd ட்ரிப் நீங்கள் கொடுக்குற இதில் தான் மோட்டிவேஷனில் தான் நான் 3rd ட்ரிப் பிளான் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ கைஸ். வாசோ எல்லா கிளம்பியாச்சும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கார் பாருங்க கிளம்ப போகுது. தேங்க்யூ 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 கைஸ். பாருங்க பாருங்க. பாய் 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 பாய். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் வந்து பிரேக் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் பெர்ட்டி எடுத்தோம். செம்ம 100 120 ஸ்பீட் லாக் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ரோடு செம்ம ஸ்மூத்தாக இருந்ததா. எப்படி வந்தனே தெரில. இது அமுக்கிட்டே வந்துட்டான். ஆமாம், ஆக்சுவலாக என்னன்னா லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் ஒரு டீயை போடலான்னு வரும். போட்டுட்டு அடுத்த ஒரு 150 தான் அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிரியாணி தான். பிரியாணி, ஆமாம். ஆம்பூர் பிரியாணியில் மட்டன், சிக்கன் என்னென்னமோ இருக்கும். எல்லாத்தையும் நம்ம அடிக்கிறோம். 40 கிலோமீட்டர்ஸ் தான் ஆம்பூர். ஓகே ஓகே, 40 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் டக்குன்னு வந்துடுவோம். அதோட பார்க்கலாம் கைஸ். பிரியாணி சாப்பிடும் போது உங்களை கனெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே பாய். அதான் டீ பிரேக்கை முடிச்சுட்டு நம்ம எதனா ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு குரூப் ஃபோட்டோக்கு எதிர்பார்க்கும் போது நேச்சுரலாக அமைஞ்ச ஒரு வியூவை பாருங்கள். பாருங்க வியூ தான் கைஸ். சன் செட் கைஸ். நம்மளுக்காக சன் செட் ஆயிருக்கு கைஸ். இந்த வியூவை பார்த்து என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட்டு இதோட பிரியாணியில் தான் கைஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து நான் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். டைம் வந்து 7 தான் ஆகுது. இருந்தாலும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றோன்னா நம்ம டைமிங் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. நம்ம சிட்டி வந்து பிஃபோர் 9 க்ராஸ் பண்ணோம். அதனால் டின்னர் இப்போவே சாப்பிட்லான்னு ஆம்பூர் ரெமானியா பிரியாணி வந்திருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷாப் இன் திஸ் சரௌண்டிங்ஸ். அங்கே வந்திருக்கோம் நம்ம. அப்படியே பாருங்கள், ஆம்பியன்ஸ் பாருங்கள். நம்ம மக்கள்லாம் எவ்வளோ பசியில் இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம பாய்ஸ் ஃபுல் பசியில் இருக்கிறாங்க. ஃபுல்லாக மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சைட் டிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லது. தேங்க்யூ கைஸ். இப்போ தான் டின்னர் வந்து முடித்தோம். ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட் கைஸ். மட்டன் பிரியாணி. ஒருத்தவர் மட்டும் சிக்கன் சாப்பிட்டாரு, அதுவும் நல்லா தான் இருந்தது. அவர் வந்து லெக் பீஸ் வேணும் அப்படின்னு ஒரு முடிவோட. ஏன்னா ஒகேனக்கல்லே ஒரு சிக்கன் அவங்க கைப்பக்குவம் நல்லா இருக்கும், அவங்க சமையல் நல்லா இருக்கும். இப்போ ஆம்பு எப்படி இருந்துச்சு? சிக்கன் 2 பீஸ் தான் இருந்துச்சு. எதுல சிக்கன்? சிக்கனில் 2 தடவை தருவானுங்க. 2 பீஸ் தான். பிரியாணி 200 ரூபா. அப்போ பீஸ் எத்தனை வரும்? 3 நினைச்சேன், பட் 2 தான். மட்டனும் 2 தான் வரும். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ரெஸ்ட்டே கிடையாது. இதோட நம்ம வந்து ஒரு டீ ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் நிறுத்த போகிறோம். அது வரைக்கும் ஃபுல் ரைட் நம்ம போக போகிறோம் வித்தவுட் ரெஸ்ட்டு. ஓகே கைஸ், அங்கே போய் கனெக்ட் பண்ணுறோம். பாய். ஃபேன்ஸ் மக்கள்லாம் பார்க்குறாங்க. நம்ம இதை பாருங்கள். கார் ரெடி ஆயிடுச்சு. கார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆக்சுவலாக ஆம்பூரில் பிரியாணி டின்னர் மாதிரி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீ ஸ்பாட் வந்துருக்கோம். ஒரு பிரேக், சின்ன பிரேக்கு. கொஞ்சம் நைட்டுனால லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கிறதுனால ஒரு டீ. அதனால் ஒரு புதுசாக இதை இனாக்ரேட் பண்ணிட்டாங்க கடை. அந்த கடையில் நம்ம இப்போ டீ குடிக்க போகிறோம். சுக்கு காஃபி குடிக்க போகிறோம். புனேஷ் புது கடை. அது கொஞ்சம் பேசு. ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஒரு டீ கடைக்கு வந்துருக்கோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு புது கடை. நான் உங்களுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கிறோம்.
இப்போ இங்கே ஆல்ட்டு போட்டிருக்கோம், எங்கள் டீம் முடிச்சுட்டு அடுத்து நான் ஸ்டாப் இதோட வீடு தான். இதுக்கு மேலே ஸ்டாப் போய் கிடையாது. ஓகே ஓகே. ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக நாங்கள் முடிச்சிட்டோம். ஃபைனலாக முடிச்சிட்டோம் கைஸ். ட்ரிப்பை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் எப்படி ஏற்றணுமோ அதே மாதிரி பார்க் பண்ணிட்டோம். ரொம்ப எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம 2 ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3rd ட்ரிப்பு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு இருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணும். வித்தின் ஒரு 2 to 3 months நெக்ஸ்ட் கடைசியாக நாங்கள் வந்துட்டு வேளச்சேரியில் ஆரம்பிச்சு வேளச்சேரிலேயே முடிச்சிட்டோம். எல்லாமே சேஃபாக எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் எங்களோட ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோமோ அதான் கைஸ். போன ட்ரிப்பே சொன்னேன், அதான் அதே மாதிரி தான் வாழ்க்கை. எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் முடியும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஓகே பாய், பாப்போம். பாய் பாய் பாய். சைனிங் ஆஃப் புவனேஷ் நரேன் பிரேம்.